போன எபிசோட்ல என்ன நடந்திருக்குன்னா, ஒரு வழியா ஹீரோவ வந்து சமாளிச்சு தான் வீட்லயே தங்கறதுக்கு சமாதானப்படுத்தி சம்மதிக்க வச்சிருப்பாங்க. இப்ப செகண்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட்ல ஸ்டார்ட்டிங்லேயே ஹீரோயின் வந்து துணியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. துணி வந்து ஒன்று மிஸ் ஆகிருக்கும். அது எங்கன்னு தேடிக்கிட்டு வரும்போது அது ஸ்டெப்ஸில் கிடக்கும். அதே டைமில் தான் ஹீரோவும் வந்திருப்பார். என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அந்த துணி மேலேயே போயிட்டு ஹீரோயின் உட்காந்துருவாங்க. அம்மா உனக்கு வேறு இடமே கிடைக்கலையா, இங்கே தான் உட்காரணுமா, நீ எந்திரி. இல்லை நான் நடந்து வரும்போது கொஞ்சம் கால் ஸ்லிப் ஆகிடுச்சு, சுளுக்கு இருந்துருச்சு. சரி ஓகேவா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி கை நீட்டினா இவனை இப்படிடா சமாளிக்கிறதுன்னு வச்சுக்கிட்டு, நீயும் என் ஹெல்ப் பண்ண வேணாம், உன் வேலையை பார்த்துட்டு போ, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி சமாளிக்கிறாங்க. ஸோ அடுத்த சீனில் ஹீரோ வந்துட்டு டாய்லெட் போயிட்டு டாய்லெட் டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட கேட்டால் எனக்கு 10 ரூபான்னு கொடுங்க, அப்போ தான் நான் உங்களுக்கு எது தந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நான் உனக்கு சென்ட் பண்ணுறேன், கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் என்ன நடக்குதுன்னா, ஃபுட்டு சமைச்சு நைட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. என்ன சாப்பிட்றாங்க, உங்களுக்கும் சேர்த்து தான் சமைச்சிருக்கேன், வாங்க சாப்பிடலாம்னு. இல்லை நீ பாய்சன் எது கலந்துருக்கேன் இல்லையான்னு நான் செக் பண்ணுறதுக்கெலாம் டைம் இல்லை, நான் போய் சமைச்சிக்கிறேன் எனக்கு தேவையான ஃபுட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு சமைச்சு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாரு. ஹீரோயினே அதெல்லாம் டேஸ்ட் பண்ணி இவ்வளோ டேஸ்டியாக இருக்குது, நீங்கள் சமைச்ச ஃபுட்டு ரொம்ப வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டிகிட்டு இருக்காங்க. அந்த டைம் ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு 2 பேர் சேர்ந்து வராங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு கேட்குறாரு, நீயே இந்த வீட்டில் இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்லி சமாளிக்கிற, என் வீடு ஃபயர் ஆகிற மாதிரி இருக்குது, அதனால தான் அந்த பொண்ணுக்கிட்ட பெர்மிஷன் கேட்டு நான் இந்த வீட்டில் தங்கியிருக்கேன் அப்படிங்கும்போது சொல்லி ஹீரோ இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டை பார்த்து சைட் வச்சிருக்கான். ஆனால் ஹீரோ வந்து தப்பாக நினச்சிக்கிறாரு, ஹீரோயினை பார்த்து தான் சைட் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஹீரோவுக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகுது. ஆனால் எல்லாருமே உட்காந்து சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றோம், உன்னோட வீசாட்டோட ஐடி தெரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்டருந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு வாங்கிக்கிறான். அப்படியே உங்களுதும் தாங்க அப்படின்னு கேட்டு அவள் மறைச்சிட்டு தரமாட்டேன்னு சொல்லிட்டா. எல்லாரும் ஒன்றா தானே உட்காந்து சாப்பிட்றோம், அதனால் நம்ம எல்லாரும் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஜாலியாக 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோவுக்கும் ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கும் தான் பிடிக்கவே இல்லை. ஒரு வழியாக சமாளித்து ஹீரோவோட ஃப்ரெண்டை அமுச்சிட்டோம் அப்படின்னு ஹாப்பியாக இருந்தா ஹீரோயினி ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டால், நான் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட தான் பேசியிருந்தேன், அவரெல்லாம் போரிங்கான இல்லை, செம்ம ஃபன்னியாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப நல்லவன் சாய் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோவோட ஃப்ரெண்டு பேர் தான் சாய். சாய் ரொம்ப நல்லவன் அப்படின்லாம் பேசி பார்த்துட்டு ஹீரோனுக்கு வந்து ரொம்ப ஜெலஸாக ஃபீல் பண்ணுறாரு. ஹீரோயினுக்கு மேலே காதல் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டே ஹீரோவோட ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்காங்க ஹீரோயினு. ஹீரோவோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க, நான் உன் ஃப்ரெண்டை வந்து ஃபுல் பாடி செக்கப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்கு சொல்லி நான் பார்க்க போகிறேன். ஏன்னா உன் ஃப்ரெண்டு தான் டாக்டர் ஆச்சு, எனக்கு வேறு வழி தெரியல, ஏதாவது ஒரு சாக்கு சொல்லணும், இதுதான் கரெக்டாக இருக்கும் உன் ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ணுறதுக்கு, அதனால் நான் இந்த சாக்கை சொல்லி தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ கிட்டே இருந்து ஹீரோயினுக்கு மெசேஜ் வருது, ஒரு நைட் டின்னர் உனக்கு சமைச்சு வச்சுட்டு வெயிட் பண்ணு. இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சீக்கிரமாக மெசேஜ் பண்ணுறாங்க. ஏன்னா நான் உங்கள் ஃப்ரெண்டு கூட சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஹீரோ அதை பார்த்தோன்னா செம்ம டென்ஷன் ஆகுது. ஆனாலும் சமைச்சு வச்சுட்டு ஹீரோயின் வருவாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே தூங்கிட்டான். ஹீரோயினி வந்து ஃபுட்டெல்லாம் பார்த்துட்டு, ஃபுட்டு நல்லா இருக்கு, ஆனால் நான் சாய் கூட சாப்பிட்டது தான் செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இன்னமும் ஹீரோ வந்து வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்து செம்ம டென்ஷன் ஆகுறோம். மறுநாள் காலையில் ஹீரோயினும் அவங்க பிடிச்ச நூடுல்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. உன்ட்ட எத்தனை தடவை சொல்கிறது, நீ இதே தான் சாப்பிட்ற, எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல நீ கேட்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பர்ஃப்யூம் கொண்டு வந்து அடிக்கிறாரு. ஹீரோயினி டென்ஷன் ஆனாங்க, ரிட்டாரியை கொண்டாந்து வாசிக்கிறாங்க. ஹீரோ டென்ஷன் ஆவான்னு பார்த்தா அவனும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்துகிட்டு வந்து வாசிக்கிட்டு 2 பாட்டு பாடி கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க கோவொர்க்கர்ஸு. ஹீரோயின் ஒரு நிமிஷம் இங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லி வெளில தள்ளி கதவை சாத்திட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே போயிட்டு ஹீரோவை தான் ஒழிச்சு வைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா ஹீரோயின் வந்து என்ன நினச்சிருப்பாங்க, மெயின்டெனன்ஸ் லேடி தான் வந்திருப்பாங்கன்னு நினச்சி ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஹீரோவை மறைச்சி வச்சுட்டு ஹீரோயின் ஃப்ரெண்டை உள்ளே கொண்டு அவங்க வெளில போவாங்கன்னு பார்த்தா பேசிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோவும் ஒரு கட்டத்தில் ரொம்ப டென்ஷன் ஆகி நான் ரெஸ்ட் ரூம் போகணும், நான் எவ்வளோ நேரம் இப்படியே இருக்கிறது அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறாரு. ஆனால் ஹீரோயினி பார்த்துட்டு அதை கண்டுக்காமல் அதை அப்படியே அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு போவாங்கன்னு பார்த்தா போக மாட்டேங்கிறாங்க. கால் பண்ணாங்க, இது பாஸ் நம்பர் தானே, நீ எடுத்து பேசு, ஏன் பாஸ் நம்பர் அவாய்ட் பண்ணு, எனக்கு அவரை பிடிக்கவே இல்லை, அவர் சிடுமூஞ்சி அப்படின்றபோது ஹீரோயினோட ஃப்ரெண்டு பார்த்தாலும் பரவாயில்லன்னு ஹீரோ வந்து வெளில வந்துடும். இது பாஸ் தானே, இங்கே என்ன பண்ணுறாரு, நீங்கள் 2 பேரும் எப்படி ஒரே வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது 2 பேரும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சுன்னு, இது யார்ட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லி தான் அனுப்புகிறாங்க.
நான் உங்கள உள்ளேயே தானே இருக்க சொன்னேன். நீங்க ஏன் வெளில வந்தீங்க? என் தப்பு தான். நீங்க கால் பண்ணாலும் நான் எடுத்திருக்கணும். ஆனா எனக்கு எப்படி தெரியும் அந்த பொண்ணு எப்போ போவாங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின் என்ன மன்னிச்சிடுங்க. இப்ப பாருங்க ஆஃபீஸ் ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ண போறா. இவ சொல்ல வேணான்னு சொன்னாலும் சொல்லிருவா அப்படின்னு சொல்றாங்க. கட் பண்ணா நெக்ஸ்ட் சீன்ல மறுநாள் காலையில ஆஃபீஸ்ல வந்து மாடிப்படி ஏறும்போது, அவங்க மேல ஏதோ ஒரு பொருள் வந்து மேல விழுவுற மாரி வருது. ஹீரோ தான் வந்து பிடிச்சு தாங்கி பிடிச்சு காப்பாத்துறாரு. அதுல வந்து அவருக்கு அடிபட்டுரும். ஸோ ஆயில்மெண்ட் போட்டுக்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. "நீ எனக்கு இன்னைக்கு ட்ரீட் குடுக்கணும். டின்னர் வாங்கி தரணும். ஏன்னா நான் உன்னை காப்பாத்தியிருக்கேன்ல. அதனால நீ எனக்கு டின்னர் வாங்கி குடுக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹோட்டல் போறாங்க. அங்க வந்துமே ஹீரோயினுக்கு பிடிச்ச நூடுல்ஸ் தான் வாங்கி தராங்க. இந்த நூடுல்ஸ் தான் எனக்கு பிடிக்காதுன்னு தெரியல. அப்புறம் ஏன் இதையும் வாங்கி தர அப்படிங்கும்போது, ஒரு தடவ சாப்பிட்டு பாருங்க பாஸ். அதோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பா நீங்க மறுபடியும் மறுபடியும் சாப்பிடுங்க. ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க அப்படிங்கும்போது, ஹீரோவும் பிடிக்காம சாப்பிட்டு பார்க்குறாரு. டேஸ்ட்டு பிடிச்சு போய் ரொம்ப நல்லா சாப்பிட்றாரு. இப்படி பேசிக்கிட்டு வரும்போது யாரோ அவங்கள வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் வந்து ஹீரோ வந்து அனௌன்ஸ்மெண்ட் குடுக்குறான். இது மாரி நீங்க 3 டேஸ் கன்டினியூவா ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ 3 டேஸ் லீவ் உங்களுக்கு ஹாலிடே அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினு அவங்களுக்கு பிடிச்ச மொத்த திங்ஸையும் வாங்கிட்டு வந்து நல்லா சாப்பிட்டுட்டு வீடு ஃபுல்லா குப்பையா போட்டுருக்காங்க. ஹீரோவுக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகுது. வீடு குப்பையா இருக்கு. இது உன் வீடு தான் புரியுது. ஆனா கிளீனா வச்சுக்க மாட்டியா? சீக்கிரமா கிளீன் பண்ணு அப்படிங்கும். பாஸ் அத நான் 1 நிமிஷத்திலே கிளீன் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா கிளீனாவே இல்ல. இந்த பைத்தியத்திட்ட சொல்லி கிளீன் பண்ணா அது இது எப்படியோ நம்மளே கிளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஹீரோவே கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம்ல தான் ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோவ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. "நீ எங்க போற இந்த டைம்ல?" அப்படின்னு சொல்லும்போது, "என் ஃப்ரெண்ட பார்க்க வந்திருக்கேன்." வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது 203க்கு தான் வந்திருக்கேன். 203யா? அந்த ரூம்ல வந்து லவ்வர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு வந்து சோகமா போயிடுது. ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டுருக்கான். ஹீரோ அந்த இடத்துக்கு வந்ததும், "நீ ஏன் இப்படி பண்ற? ஆல்ரெடி நமக்குள்ள ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நம்ம ஸ்கூல் படிக்கிறப்பயே நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. நான் லவ் பண்ண பொண்ணும், நீ லவ் பண்ண பொண்ணும் ஒரே பொண்ணா இருக்கும். அப்போ ப்ராப்ளம் வந்துச்சு. அதே ப்ராப்ளம் ரிப்பீட் ஆகாம பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறான். இவன் எதுக்காக நம்மள்ட்ட கோச்சிட்டு போறான்னு சொல்லிட்டு ஹீரோவும் யோசிச்சுக்கிட்டே வீட்ல வந்து பார்த்தா, ஹீரோயினி கூட தான் இவன் உட்காந்து நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கான். "உன் ஃப்ரெண்டு எப்ப தான் வருவான்னு?" கேட்டா, ஹீரோயின் சொன்னா, "அவளுக்கெல்லாம் இப்போ ஒர்க் ரொம்ப ஓவரா குடுக்குறாங்க. அதனால தான் வீட்டுக்கு வர லேட் ஆகுது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்குற ஹீரோவுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. கடுப்பானவன் என்ன பண்றான்னா, 2 பேருக்கு சென்டர்ல வந்து உட்காந்துக்கிறான். 2 பேரையும் பிரிச்சு விடுற மாதிரி. உட்காந்துட்டு, "எனக்கு லைட்டா பசிக்குது. எனக்கு சாப்பாடு யாராவது வாங்கிட்டு வரீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின், "நான் வாங்கிட்டு வரேன் பாஸ்" அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆளா எழுந்திரிக்கிறா. "நீ எங்கே போற? நீயும் இந்த வீட்டுக்கு கெஸ்ட்டு தான்" அப்படிங்கிறான். "லேட் நைட் வேற ஆயிடுச்சு. நீ ஒண்ணும் போ வேணாம்" அப்படிங்கும்போது, "பாஸ் நீங்க மறந்துட்டீங்களா? நீங்க தான் என் வீட்ல இருக்கீங்க. உங்க வீடு ஃபயர் ஆயிருச்சு. நீங்க மறந்துட்டீங்கன்னு நெனைக்கிறேன்" அப்படிங்கிறா. ஹீரோவோட ஃப்ரெண்டும், "அப்ப நீங்க 2 பேரும் தான் இந்த வீட்ல இருக்கீங்களா? நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வரும்போது ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் வீடு ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அவங்க கூட தான் நீ இருக்கேன்னு நெனச்சேன்" அப்படிங்கும்போது, ஹீரோவுக்கும் இப்ப தான் புரியுது. "ஓ! இதனால தான் இவன் நம்ம மேல இவ்ளோ நேரம் கோவமா பேசினானோ" அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோவுக்கு வந்து அந்த கன்ஃப்யூஷன்லாம் தீர்ந்தது. ஹீரோவுக்கும் இப்போ செம்ம ஜாலியா இருக்காரு. ஏன்னா, அவரு வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டும் இவரும் ஒரே ஆள லவ் பண்ணலல்ல. இப்ப ப்ராப்ளம் இல்லல்ல. அதனால ஜாலியா இருக்காங்க. இப்ப ஹீரோயினும், ஹீரோவும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்க பார்த்தீங்களா? அவங்க கொண்டு போய் ஒரு லேடிட்ட குடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "இவங்க 2 பேரும் என்ன லவ் பண்ணிட்டு இருக்காங்களா? இந்த பொண்ண பத்தின டீட்டெயில்ஸ் எனக்கு ஃபுல்லா வேணும். இந்த பொண்ண நான் பார்க்கணும் ஒரு தடவ" அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல என்ன நடக்குதுன்னா, ஆஃபீஸ் ஃபுல்லா ஹீரோயினும், ஹீரோவும் லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ரூமர் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ ஹீரோயினு ஹீரோவ கூப்பிட்டு வச்சு, "நீங்க பாஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இவ இப்படிதான் பண்ணுவான்னு. இப்ப பாருங்க ஆஃபீஸ் ஃபுல்லா நம்மள பத்தி தான் பேசுறாங்கன்னு" சொல்லவும், ஹீரோ வந்து செம்ம ஜாலியா ஆகுறான். கோவப்படுவான்னு நெனச்சா செம்ம ஜாலியா ஆகுறான். "அங்கேயே நில்லுங்க. என்னதான் நீங்க இந்த ஆஃபீஸ்க்கு பாஸா இருந்தாலுமே, நான் சொல்றத தான் நீங்க கேட்கணும். ஏன்னா நீங்க தங்கியிருக்க வீட்டுக்கு நான் தான் பாஸ்" அப்படின்னு சொல்றா. ஹீரோ அடுத்த சீன்ல என்ன பண்றான்னா, அவளுக்கு வேலை குடுத்தே சாவடிக்கிறான். "இந்த ஃபைல முடிச்சுடு, காஃபி கொண்டு வா" அது இதுன்னு ஏதாவது ஒரு வேலைய சொல்லிக்கிட்டே இருக்கான். அதனால கடுப்பான ஹீரோயின் என்ன சொல்றாங்க, "நான் ஒண்ணும் உங்க செக்ரட்டரி கிடையாது. அது என்னோட வேலையும் கிடையாது. நான் ஏன் பண்ணணும்? நான் பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசிர்றா. இத பார்த்து அவன் செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின வெறுப்பேத்தி. ஹீரோ பண்ணிருக்கிற வேலைய முடிச்சுட்டேன். நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். "உன்ன யாரு இப்ப வீட்டுக்கு போ சொன்னது? இந்த ஃபைலையும் முடிச்சுட்டு போ" அப்படின்னு சொல்லி ஹீரோயின ரொம்ப வெறுப்பேத்தி இவன் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான் அந்த மூமெண்ட்ட. இந்த மாரி ஹீரோயின்ட்ட பேசிட்டு இருக்கும்போது, மேல இருந்து யாரோ கீழ விழுற மாரி ஹீரோவுக்கு தெரியுது. ஹீரோவுக்கு இந்த மாரி இல்யூஷன் வரத நமக்கு அடிக்கடி காமிச்சிருப்பாங்க. அப்படி சோகமா
வந்து மாடியில உட்காந்துருப்போம். ஹீரோயின் தான் வந்து சமாதானப்படுத்துறாங்க. நான் செக்யூரிட்டிட்ட சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டேன். யாரும் விழல. நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இல்யூஷன் நெனைக்கிறேன். நீங்க வேல பார்த்துட்டு இருக்கேன்னு அப்படி இப்படின்னு ஏதோ சமாளிக்கிறா. ஆனா கண்டுக்காதனால அவன் மேலேயே படுத்து தூங்கிர்றா. மறுநாள் காலையிலேயே ஆயிடுது. ஆனா ஹீரோ வந்து இத என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் இருக்கிறத கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்றான். கட் பண்ணா அடுத்த சீன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோவும் மார்னிங் ஃபுட் உனக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். நீ எனக்கு பேசினது வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் உனக்கு ஃபுட் ரெடி பண்ணேன். ஹீரோயினையும் ஹீரோவ விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கணும். ரூமர் ஸ்ப்ரெட் ஆகுறதுனால அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா மறுநாள் காலையில ஹீரோயினையும் ஆஃபீஸ் கிளம்பி வராங்க. ஹீரோவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நான் உன் கூட தான் வரப்போறேன். என் கார் ரிப்பேரா இருக்கு அப்படின்னு. ஆனா ஹீரோயினி வந்து ஹீரோவ விட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ற மாரியே நடந்துக்கிறாங்க. இருந்தாலும் நான் உன் கூட தான் வருவேன். இதெல்லாம் என்ன ஹெல்மெட் அப்படின்னு. அப்ப பிடிக்காட்டி நீங்க பஸ்ல வரலங்களா? இல்ல டாக்ஸி வாங்க அப்படின்னு ஒரு வழியா சமாளிச்சு 2 பேரும் ஒண்ணா தான் போறாங்க. ஸோ இந்த பார்ட் அவ்வளோதான். 3 பார்ட் ஃபைனல் எபிசோடு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.